தமது அரசாங்கம் பதவிக்காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டுமென பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். அதன் வழி முன்கூட்டியே பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்ற கோரிக்கைகளை அவர் மீண்டும் நிராகரித்துள்ளார். மலேசியர்கள் அரசியல் ஸ்திர தன்மையையும் பொருளாதார வளர்ச்சியையும் எதிர்பார்க்கின்றனர். தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சார சூழல்களை சந்திக்க அவர்கள் விரும்பவில்லை. எனவே அடுத்த பொது தேர்தல் வரை நடப்பில் உள்ள அரசாங்கம் முழு தவணையையும் பூர்த்தி செய்ய அவகாசம் வேண்டுமென பிரதமர் கூறினார். அரசியல் செய்வதை விட்டுவிட்டு ஆட்சி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டுமென்ற மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களின் குரலுக்கு செவிசாய்ப்பதாக அன்வார் மேலும் கூறினார். ஹொர்முஸ் நெருக்கடியின் தீவிரத்தையும் உள்நாட்டு அரசியல் உறுதித்தன்மையின்றி இருப்பதையும் சுட்டிக்காட்டி முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா என நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார். அடுத்த பொது தேர்தல் பிப்ரவரி 2028க்குள் நடத்தப்பட வேண்டும். இருப்பினும் பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் இடையே உறவுகள் சுமூகமாக இல்லை என்பதால் இவ்வாண்டின் பிற்பகுதியில் திடீர் தேர்தல்கள் நடத்தப்படலாம் என ஆரூடங்கள் வெளியாகியுள்ளன. ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள இந்த கூட்டணிகள் மாநில அளவிலான தேர்தலில் நேருக்கு நேர் மோதி வருகின்றன. கடந்த சனிக்கிழமை ஜொஹோர் தேர்தலில் பரிசான் நேஷனல் 56 இடங்களில் 48 இடங்களை கைப்பற்றி மகத்தான வெற்றி பெற்றது. பக்கத்தான் ஹரப்பானின் வசம் இருந்த 12 தொகுதிகள் 8ஆக குறைந்தன. அடுத்து ஆகஸ்ட் 1 நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் இரு கூட்டணிகளும் மீண்டும் நேருக்கு நேர் களம் இறங்குகின்றன. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் மஞ்சாங் எடிஷன் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். உணவு எல்லாமே ஒரே இடத்தில் உங்களுக்காக 16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை லோட்டஸ் மஞ்சோங் சித்தியவான் பேராக்கில். நண்பர்களே, திரண்டு வாருங்கள். நுழைவு இலவசம். அற்புதமான உணவு வகைகள், ஆடை அணிகலன்கள், ஷாப்பிங் செய்ய ஏதுவான இடம். குடும்பத்தோட வாங்க, கலகலன்னு திரும்ப போவீங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.